இப்போ என்ன விஷயம்னா, இது நாம் உழைச்சி அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான். இது எவனாலையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா அப்படி சாலிடாக போயிட்டுருப்பாங்க. எந்த ஒரு குழப்பமும் அவங்களுக்கு இருக்காது. எல்லா கேள்விகளுக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்கும். அந்த பதில் வந்து அவங்க அவ்வளோ சாலிடாக பேசுவாங்க. இதே இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்காது. ஈசா நபி ஏன் திரும்பி வரணும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு நபி வந்தார், ஏற்கப்படலை, நிராகரித்தார். அதுக்கு முன்னாடி நபிமார்கள் நிராகரிக்கப்படவே இல்லையா? லூத்து நபி ரசூல் தானே, நிராகரிக்கப்படவே இல்லையா? ஏன் திரும்பி வரணும்? விலகம் கேட்டிங்கன்னா தெரியாதும்பாங்க. ஆனால் என்னம்பாங்க, நிறைய கேள்விகளுக்கு விலகம் கேட்டால் தெரியல. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் ஆட்சி செய்யணும்? ஏன் ஒரு ஆளெல்லாம் அனுப்பி ஆட்சி செய்ய வைக்கணும் பூமியில்? அது என்ன மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும், ஈசா நபி வரணும், இதெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணணும்? அதுக்கெல்லாம் பதில் இருக்கணும். இல்லை இப்போ குரான் ஒரு அர்த்தம் இல்லாமல் தான் எல்லாம் செய்ய வச்சுன்னு சொல்லணும்னா, இப்போ எல்லாமே இவங்களுக்கு கலங்களாக இருக்கும். நமக்கு முகக்கமாக தெரிகிற வசனம் அவங்களுக்கு முத்தசாபியாக தான் தெரியும். அவங்களுக்கு நமக்கு தெரியும் இதுதான் பேசுது. வேற யாருக்கும் நீ புரிய வைக்கவே முடியாது. கேட்டனா அந்த வார்த்தை அதில் இருக்காது. இதுதான் குரானுடைய ஹிக்மத்து. கிலாஃபத்துங்கிற வார்த்தை குரானில் இருக்கா? கலீஃபான்னு இருக்கு, கிலாஃபத்துன்னு இருக்கா? நபியை வந்து கிலாஃபத்துக்கு அனுப்பணும். அல்ல ஏன் அதை பயன்படுத்தலை? ஏன் பயன்படுத்தலைன்னா, காஃபிர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனையோ சத்தியத்தை அடையிறது, மூமின்களுக்கு அதே அளவு எக்ஸாம் இருக்கணும்ல. அதனால தான் பண்ணா. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால பயான்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எழுத வேணான்னாங்க? ஏன் பயான் எழுத வேணான்னாங்க? அந்த பயானில் ஒரு பயான் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நாம் இவ்வளோ தூரம் முட்டி மோதி நம்ம நிறுவ வேண்டியதே கிடையாது. தாருல் அர்க்கமுடைய வீட்டில் நடந்த பயான்கள் எங்கே? மதீனாவில் எவ்வளோ பயான்கள் நமக்கு கிடைக்குது. மக்காவுடைய பயான்கள் எங்கே? பயான்களே கிடையாது. அல்லாஹ் மறைச்சான். குரானை வச்சு புரி. மூமின்கள் மட்டும்தான் வரணும். எவன் பயப்படுறானோ அல்லாவை தவிர வேற தன்னுடைய அடியார்களை பார்த்து எவனும் பயப்படக்கூடாதுங்கிறது அல்லாவுடைய ஷர்த்து. அப்போ அதை நீங்கள் அந்த கோழைத்தனமோ அந்த வந்து உங்களுடைய உள்ளத்தில் அந்த நோயும் இருந்துச்சு அப்படின்னா நேர்வழி நீங்கள் அடைஞ்சிக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வைக்கிற சேலஞ்சு. அதுதான் பனி இஸ்ரேலுக்கு எல்லா சேலஞ்சு. தொழுவ மாட்டேன்ட்டானா, நீயும் உன் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னானா இல்லையா? இன்றைக்கி அதே தானே இன்றைக்கி சொல்லிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு அந்த வட்டி சம்மந்தப்பட்ட வசனம் எடு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வட்டிக்கு எதிராக என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போது வட்டிக்கு எதிராக யார் சண்டை போடுவா? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும். அதே டைலாக் நாம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? மூசா நபி உம்மத்து சொன்ன அதே டைலாக் இப்போ நாம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? போர் பிரகடனம் தான் அல்லாஹ் பண்ணியிருக்கிறான். போர் நாம தான் பண்ணணும். அல்லாஹ்வுடைய படநாம. வட்டி யாரை எதிர்க்க சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் டிக்ளேர் பண்ணிட்டேங்கிறான். டிக்ளேர் பண்ணால் நீ போய் சண்டை போடுன்னு அர்த்தம். வட்டிக்கு எதிராக மட்டும் நாம் சண்டை போட மாட்டோம், அல்லாவும் அவனுடைய தூதரும் போய் சண்டை போடுவார்கள். வட்டி எங்கே இருக்கு இப்போ? வேர்ல்டு பேங்க்ல. அப்போ அவங்களோட யார் சண்டை போடணும்? அல்லாவும் அவனுடைய தூதரும். அப்போ மூசா நபி உம்மத்துக்கும் நமக்கும் வேற வித்தியாசமே கிடையாது. நாம தான் சண்டை போடணும். டிக்ளேர் சண்டை இழுத்து மட்டும்தான் அவன் விட்டுருக்கிறான். போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது போருக்கான அறிவிப்பை நான் செய்கிறேன், ஆளுங்க நம்ம ஆளுங்க வருவாங்க. இப்போ இதுதான் மேட்ரு. அப்போ போர் பிரகடனம் இல்லை, போர் நாம செய்யணும். பிரகடனம் அல்லாவும் பண்ணிட்டாங்க, அல்லாவுடைய தூதரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. உமர்ல சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி மட்டும் சொல்லாமல் மரணிச்சிட்டாங்க. கடைசியாக இறங்கின வசனம் அது வட்டியை பற்றி. வட்டின்னா நாம் நினைக்கிறது வட்டி என்ன? கடன் கொடுத்து கடன் வாங்கிறது. ரூபா நோட்டு வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட் வட்டிங்கிறது தெரியாது. பெட்ரோல் ரேட் ஏறுறது வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிறது வட்டி தான் காரணம்னு தெரியாது. இந்த ஜிஹெச் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த ரோட்டில் வந்து டோல் இருக்கிறதுக்கு காரணம் வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தலை வட்டியை, வந்து சொல்லலை, எக்ஸ்பிளைன் பண்ணல, டெஸ்ட்டாக விட்டுட்டு போயிட்டான். அல்ல அதுக்குள்ளே ரூஹை கைப்பற்றிட்டான். உமர்லையும் புலம்புறாங்க. தெளிவாக சொல்லியிருந்தா அவங்களுக்கு தெரியும் எது எது வட்டின்னு. வட்டியுடைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. எல்லாம் இவ்வளோ மொத்த புக் எழுதியிருக்காங்க. இஸ்ரார் அஹமது, யார், மௌலானா மௌதூதி, இம்ரான் ஹுசேன். அதே நம்ம மூமின்களுக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக தெரியுது. உங்கள் வட்டி புக்கு 4 பேஜில் இருக்குது. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டி சாட்சியாக இருப்பவன், இதோட உங்கள் வட்டி முடிஞ்சிருது. அதே அவங்களே எழுதியிருக்காங்க. நான் யோசிப்பேன், 300 பேஜ் 400 பேஜுக்கு வட்டியில் என்னப்பா இருக்குது? வட்டியை பற்றி ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறாங்க? இவ்வளோ டீட்டெயிலாக வட்டி தான் மேட்ரு. இன்றைக்கி வட்டினால தான் இந்த மனிதர்கள் ஏன் நரகத்துக்கு போகிறான்? ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறது. பணம் ஏன் அவனுக்கு சம்பாதிக்க தேவை வருது? வட்டினால் அவன் சம்பாதிக்கிற தேவை வருது. இன்றைக்கி அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷங்களை
கரெக்டாக நிர்வாகம் பண்ணால், இஸ்லாமிய ஆட்சி வந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த பூமி? இந்தியாவுடைய கணக்கு சொல்கிறேன் கேளுங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் வீடு இருக்கும், கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும், பெட்ரோல் ஃப்ரீயாக இருக்கும், பெட்ரோலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பெட்ரோலுக்கு இருக்கும், இலவசமாக கல்வி இருக்கும், இலவசமாக மருத்துவம் இருக்கும், உணவுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கப்படும். அவ்வளோ வளங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். வெறும் 1% மக்களுடைய பணத்தை பிடுங்கி கொடுத்தோம்னா இந்தியாவில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்க முடியுங்கிறாங்க. அது பயங்கரமான கேல்குலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு எத்தனை கண்டுபிடிப்புகள் நிறுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா? கரண்ட்டு காசு போட்டு வாங்கணுமா? கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம். 1935-40களிலே கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்லாங்கிறவன் கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கரண்ட் பிடிச்சி வச்சுருக்கான். கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தா இந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு, அதனால் தடுத்து வச்சுருக்கான். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 1 லிட்டர் தண்ணியில் 1 வருஷம் வண்டி ஓடுறது கண்டுபிடிச்சிருக்கான். 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றினா போதுன்னா அது தினத்தந்தி டிவியில் போடுறோம். இது எவ்வளோ பெரிய சென்சேஷனல் கண்டுபிடிப்பு இது. பெட்ரோல், ராமர் பிள்ளை பெட்ரோலை எப்படி தடுத்து வச்சிருக்கிறாங்க? ஏன் தடுத்து வச்சிருக்காங்க? இதெல்லாம் என்ன விலைவாசி ஏன் ஏறுது? ஒரு முஸ்லீம் ஏன் தொழுவ முடியல? பணம் தேவைப்படுது. பணம் ஏன் தேவைப்படுது? பெட்ரோல் அவனுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா, அவனுக்கு வீடு ஃப்ரீயாக கிடைச்சா, அவனுக்கு வெறும் 5 ரூபாய் அரிசி கிடைச்சா, அப்போ இந்த ரூட்டில் போய் தீமையை தடுக்கணும். இது என்ன? அது அரசியல், இது ஆன்மீகம். எது ஆன்மீகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததெல்லாம் தனி. இது முஸ்லீமுடைய கடமை. நம்மளை வேற யாரும் செய்ய முடியும்? ஏன்னா இது செஞ்சா அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டியது வரும். சாதாரண வேலை கிடையாது. அதாவது வழிமுறை என்ன? இன்னைக்கு வந்து அறிவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது தான். இதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. இதுக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா அல்லாட்ட மாட்டுவோம்.